ஹalleluya, குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த வருஷத்தின் 6 மாதங்களை தாண்டி நாம 7வது மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். எது வரைக்கும் தேவன் உதவி செய்திருக்கிறார், கடைசி வரை அவருக்கு உண்மையா இருக்கும்படி அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவருடைய திட்டங்களை அறிந்து அவர் விரும்புகின்ற நிலையிலே வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் கடந்து போகலப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்முடைய திட்டங்களை அறிந்து நீர் ஒப்புக் கொடுத்த வேலைகளை முடிக்கிறவர்களாய் இருக்க, உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்ட உம்முடைய நாமத்திலே விசுவாசம் வைத்திருக்கிற உம் பிள்ளைகள் அனைவருக்கும் உதவும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமாங்க, வெறுமனே நாட்களை கழித்து விடுகிறோம். எதையாவது சாதிக்கிறோமா? இந்த நாளில் நான் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? நேற்றைய தினத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தேனா? நேற்றையதை இன்றைக்கும், இன்றையதை நாளைக்கும்? பாருங்க, இன்றைக்கு இந்த இஎம்ஐகளாம். அப்படி என்றால் முன்னமே பொருளை வாங்கி வரப்போகிற 10 வருஷத்துல சம்பாதிக்கிற பணத்தை இன்றைக்கே செலவழிக்கும்படி வாழ்கிறான் மனிதன். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த நாளின் தீங்கு அன்றைக்கு போதும். நாளை குறித்து கலங்க வேண்டாம். இன்றைய வேலையை நாளைக்கு வைக்காதே. அப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், சமாதானமா இருக்கும். இந்த அழுத்தங்கள், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த போராட்டங்கள், ஆங்ஸைட்டி, பதட்டங்கள் இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் பதட்டத்தாலே நிறைந்திருக்கிறான். காரணம், ஏதோ சாதிக்க முடியவில்லை என்ற கவலை, சாதிக்க வேண்டும் என்ற ஆசை, இருக்கிற நேரத்தையும் கூட வீணடித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாளில் இந்த 12ஆம் தேதி என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போகிறவங்க நல்ல துணிகளை, வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நல்லா குளித்து விட்டு போகிற காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் செய்யணும். உடல் சுத்தமும் உள்ளே சுத்தமும் ரொம்ப அவசியம். ஆனால் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாவிட்டால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு எதுவும் கூட புரியாதுங்க. எதையும் அனுபவிக்க முடியாது, அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும். ஆகவே தேவனே, இன்றைக்கு எனக்கு என்ன கற்றுத் தருவீர் என்று கேட்போம். தினமும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வசனத்தை தியானித்து ஒரு செய்தியை, தேவன் தருகிற வசனத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறேன் இல்லையா? அதன் மூலம் நானும் கூட பலப்படுகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம், அங்கே கடைசி வசனம் 13ஆம் வசனம் பார்த்தால் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பரலோகத்தில் நமக்கு மிஞ்சுவது அன்பே. அங்கு நமக்கு விசுவாசம் அவசியம் இல்லை, எதிரிலேயே ஆண்டவர் நமக்கு இருப்பார். அங்கே நமக்கு நம்பிக்கை அவசியம் இல்லை, ஆண்டவர் தரும் ராஜ்யத்தை அடைந்து விட்டோம் இல்லையா? அங்கே நமக்கு ஜெபங்கள், கண்ணீரின் ஜெபங்கள் அவசியம் இல்லை. அங்கு தேவ செய்திகள், கண்டிப்புகள், திருத்தங்கள் வேற எதுவும் இல்லை. அங்கே அன்பை பகிர வேண்டும், அன்பை அனுபவிக்க வேண்டும், கர்த்தருடைய அன்பிலே மகிழ வேண்டும், ஆண்டவரை துதித்துக் கொண்டு நன்றி பலிகள் செலுத்திக் கொண்டு என்றென்றைக்கும் அவரை ஆராதிக்க வேண்டும். அன்பு என்பது பரலோக சம்பந்தப்பட்டது. அந்த அன்பை இந்த உலகத்திலே பயன்படுத்த சொல்கிறார் தேவன். அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலம். அந்த அன்பை உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்தார். முந்தி அவர் நம்மை அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். இன்றைக்கு நமக்கு தேவன் மீது அன்பு இருக்கிறது என்று சொன்னால் காரணம், அவர் அன்பை நாம் அறிந்திருப்பதினாலே, அனுபவிக்கிறதுனாலேங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துகின்றோம்? உங்களுக்கு பணம் இருக்குன்னு வைங்க பேங்க்ல, அதை எப்படி பயன்படுத்துவீர்கள்? இன்றைக்கு எல்லாம் டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் பேங்க்ஸ் வந்து விட்டது இல்லையா?
உங்களுடைய பணத்தை ரொம்ப எளிதாக இன்னொருவருக்கு டிரான்ஸ்பர் செய்யலாம். அவங்களுக்கும் இவங்களுக்கும் அனுப்ப முன்பு போல போஸ்ட் ஆபீஸ் சென்று ஃபார்ம் ஃபில்அப் செய்து லைன்ல நின்று கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜிபே, போன்பே என்று அது இது என்று எத்தனையோ வந்து விட்டதுல. நல்லது. ஆனால் உன்னுடைய பேங்க்ல நிறைய பணம் இருக்கும்போது நீ அதை டிரா பண்ண வேண்டும் என்றால், யாருக்காவது அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை மறந்து விட்டாலும், அந்த பாஸ்வேர்டு இல்லாவிட்டாலும் நீ அதை பயன்படுத்த முடியாது. அன்பு என்கின்ற பொக்கிஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அன்பை ஒர்க் செய்யும்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், அது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாஸ்வேர்ட்ஸ் என்னவென்றால் விசுவாசமும் நம்பிக்கையும். விசுவாசம் இல்லாமல் நீ அன்பை பகிர முடியாது. நீ அன்பை காண்பிக்க முடியாது. அன்பு உனக்குள் கனி தராது. விசுவாசத்தோடு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார் என்று நம்பும் போது உன்னால் மற்றவர்களை நேசிக்க முடியும். விசுவாசிக்கும் போது நீ காண்பிக்கிற அன்பு பலன் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாய். அன்பை பகிரும்போது பாருங்க, அது நிச்சயம் பலன் கொடுக்கும். என் ஊழியத்திலே 55 வருஷங்களிலிருந்து பலவித ஊழியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பல மீடியாஸ் பயன்படுத்தினோம். டைரக்டா சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம், ரேடியோ மூலம், எழுப்புதல் கூட்டங்களிலே, ஸ்ட்ரீட் மீட்டிங்ஸ்ல 1 to 1 தனிப்பட்ட ஊழியங்கள் செய்வது. அதில் நான் கவனித்தது என்னவென்றால், என்ன செய்தாலும் அது அன்போடு செய்தால்தான் அந்த ஊழியம் பலன் கொடுக்கும். அப்படி என்றால் அடுத்த நபரிலே கிரியை நடக்கும். அன்பின் மூலம் மாத்திரமே ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க முடியும் என்பதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். நீங்க எத்தனை கைப்பிரதிகளை கொடுங்க, எத்தனை சோசியல் மீடியா போஸ்டுகளை போடுங்க, நீங்க எத்தனை பிரசங்கங்களை செய்யுங்க, எவ்வளவு நல்ல பாடல்களை பாடுங்க, எதுவானாலும் செய்யுங்கள். ஆனால் ஒரு நபரை கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு தான் பவுல் சொன்னார், நான் தேவதூதர்களுடைய பாஷையில பேசினாலும், மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் எனக்கு இருந்தாலும், சரீரத்தை சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்தாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் செய்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பை பெருக செய்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். தேவன் உங்களை அவர் நேசித்தார் என்பதற்கு நிரூபணங்கள் வேண்டுமா? அநேகர் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள சான்றுகளை கேட்பார்கள், அடையாளங்கள் கேட்பார்கள். என் பார்வையிலே அம்மா என்னை நேசிக்கிறார்கள் என்று சொல்ல, அம்மா எனக்கு ஒரு முறை அல்ல 4 முறை எனக்கு ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய பாசம் அம்மாவுடைய தொடுதலில் இருக்கிறது, அம்மாவுடைய பேச்சில் இருக்கிறது, அம்மாவின் பார்வையில் இருக்கிறது. அம்மா என்றாலே அன்பிற்கு இன்னொரு பெயருங்க. ஏசாண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்ல என்ன கேரண்டி என்று கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை நோக்கி பார்த்தால், அவருடைய அன்பின் கிரியைகளை பார்த்தால், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த விஷயங்களை பார்த்தால் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று நம்ம உணர முடியுங்க. அந்த அன்பை நாம பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய அன்பை நீ பெற முடியாது. நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அதை மற்றவர்களுக்கு பகிர முடியாது. விசுவாசம் மாத்திரமல்ல, நம்பிக்கை, இவைகளை கொண்டே நாம் அன்பை நாம பகிர முடியும். ஒரு நபருக்கு அவங்க ஊருக்கு சென்று சுவிசேஷம் சொல்லி வந்த பின்பு விசுவாசத்தோடு அந்த நபர் மாறுவார்கள். அங்கு விதைக்கப்பட்ட வசனம் கனி கொடுக்கும் என்று விசுவாசிக்காவிட்டால், கிறிஸ்துவின் அன்பு என்னை பலவந்தப்படுத்துகிறதுனால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல் வேலை செய்ய முடியாது இன்றைக்கு. அது மாத்திரமல்ல, அங்கிருந்த அநேக குடிகாரர்களுக்காக, விபச்சாரர்களுக்காக, அநேக துன்பங்கள் கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்காக, நஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபித்து விட்டேன் என்று சொல்லுவதல்ல. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார், அந்த குடிகாரர் மாறுவார், அவர்களுக்கு கர்ப்பக்கனி கிடைக்கும், அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பத்திலே நன்மை உண்டாகும் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போதுதான் அது நடக்குங்க. அநேக முறை மீட்டிங்ஸ் போகும்போது, இந்த மீட்டிங்காக இவ்வளவு செலவு செய்து மீட்டிங் வைத்தால் குறைந்தபட்சம் இங்க செலவுகள் சந்திக்கப்படுமா என்று யோசிக்க வேண்டியது இருக்கும். வருமானம் வராத இடத்துல நாம இருப்பதெல்லாம் செலவு செய்து ஏன் மீட்டிங் வைக்க வேண்டும் என்று தோணுமானால், கர்த்தருக்குள் உங்கள் பிரயாசம் விருதா அல்ல. கர்த்தருடைய நாமத்துல செய்யும்போது கர்த்தர் நிச்சயமா அதற்கு பிரதிபலன் தருவார். அது இன்றைக்கு இராவிட்டால் கண்ணீரோடு
கையளவு விதை எடுத்துக்கொண்டு விதைக்கிறவன் சந்தோஷத்தோடு அறுவடையை பெறுவான். ஒருவேளை ஆஃப்டர் 1 year or 2 years or 10 years என்ற நம்பிக்கையோடு நீங்க நேசியுங்கள். இவ்வளவு நேசித்தேன் என்ன லாபம் என்று சொல்லாதீங்க. நீங்கள் இன்றைக்கு காண்பித்த அன்பை புறக்கணித்த அதே நபரே அந்த அன்பின் மூலம் பிடிக்கப்படுவார்கள். தகப்பன் அந்த கெட்ட குமாரனை எவ்வளவோ நேசித்தார். ஆனால் அந்த அன்பை உணர்ந்து கொள்ளாத குமாரன் தகப்பனோடு சண்டையிட்டு என்னுடையதை எனக்கு கொடுத்து விடு, என் இஷ்டம் என்று போய்விட்டான். ஆனால் திரும்பி வர காரணம் என்ன என்கிறீர்கள்? அவன் தகப்பனின் அன்பு நினைவுக்கு வந்தது. அவனுடைய தகப்பன் அன்பு அவனை இழுத்து கொண்டது. அவன் தகப்பனின் அன்பு அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஆமாங்க, அந்த தகப்பன் அந்த குமாரனை விட்டுவிட்டான். ஆனால் அந்த குமாரன் எங்கும் போய்விட மாட்டான், திரும்பவும் வருவான். என்னுடைய குமாரன் என்னிடத்திற்கு நான் காண்பித்த அன்பிற்கு பலனாக திரும்பி என்னிடத்திற்கு வருவான் என்று அவர் நம்பிக்கையோடு இருந்தாருங்க. அவர் விசுவாசித்தார். ஆகவேதான் அவன் இன்னும் தூரமா இருக்கும் போது போனால் போகட்டும் என்னமோ ஆகட்டும் என்று விட்டுவிடவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய குமாரன் நான் காண்பித்த அன்பின் நிமித்தம் இடத்துக்கு வருவான் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அதனால் தூரமா இருந்த போதே பார்த்து அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டார். நேசிக்கிறவர்கள் எப்போதும் மோசம் போவதில்லை. நான் உலக அன்பு குறித்து பேசவில்லை. பெற்றோருடைய அன்பை பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு புறக்கணிக்கிறார்கள். ஆனால் பாருங்க, உங்க பெற்றோருடைய அன்பை நீங்க எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொண்டா அவ்வளவு நல்லது. அவங்க உயிரோடு இருக்கும் போது உணர்ந்து கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். எங்க பெற்றோர் எங்களை எவ்வளவோ நேசித்தார்கள், எவ்வளவோ தியாகம் செய்தார்கள், எத்தனையோ விதத்துல எங்களை சீர்படுத்தினார்கள். இன்றைக்கு நாங்க என்னவா இருக்கிறோமோ அது அவளுடைய பிரயாசத்தினாலே என்கிற விஷயத்தை அவங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்களிடத்துல ஒரு முறை கூட சொல்ல மாட்டார்கள். ஒரு முறை கூட அதை உணர மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மரித்த பிறகு ஒரு நாள் புரிந்து கொள்ளுவார்கள். நிச்சயமாக புரிந்து கொள்ளுவார்கள். நிச்சயமாக அன்பு தோற்று போகாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பை எந்த பெரு வெள்ளங்களும் கூட அணைத்து போட முடியாது. ஏசாண்டவர் அன்பை குறித்து சொல்கிறேன். அகாப்பே அன்பு. நேசிப்போம், அன்பை பகிர்வோம். இந்த உலகத்திலே அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றுகிற அன்பு, பொய்யான அன்பு, சரீர அன்பு, உலக ரீதியான அன்பினாலே மனிதர் திருப்தி அடைந்து உலர்ந்து போன நிலைமைக்கு பின்வாங்கி போய் கைவிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு நாளுக்கு நாள் பெருகுவது. ஏசாண்டவர் கடைசியா அவர் சீஷரோடு ஒரு வார்த்தை சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகிறேன். அது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதின் மூலம் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்வார்கள். சர்ச்சுக்கு போவது நாம தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு. தேவனுடைய அன்பினாலே நாம் ஒருவரையொருவர் தேற்றிக்கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள, எச்சரித்துக் கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் போகிறோம். அதை விட்டுட்டு சர்ச்சில் கூட போய் சண்டை போடுகிறவர்கள், சர்ச்சில் கூட பொறாமை சச்சரவுக்கு, பிரிவினைகள், சண்டைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அன்பே ஜெயிக்கும். உங்கள் சத்ருவையும் நேசிங்க, அவன் உங்கள் நண்பனாவான். உங்களுக்கு தீங்கு செய்தவங்களை நேசிங்க. உங்க கண் எதிரிலேயே அவர்கள் உன் அன்பை உணர்ந்து உன்னை குறித்து ஆச்சரியப்பட காரணமாயிருப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, அன்பாலயம் என்று பெயர் வைத்திருக்கிற ஆலயங்களிலே கிறிஸ்துவின் அன்பு காணப்படாத இந்த கடைசி காலத்திலப்பா, அன்பை பலனளிக்கும் என்று, அன்பை ஜெயிக்கும் என்று, அன்பு கொண்டிருக்கும்படி பிரயாசப்பட சொல்லியிருக்கிறீரப்பா. விசுவாசம், நம்பிக்கை உண்டவர்களா அன்பை பெருக செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பே இவைகளில் பெரியதென்று சொன்னீரே. இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றைக்கும் கிறிஸ்துவின் அன்பிலே மகிழ்ந்து, கிறிஸ்துவின் அன்பிலே அதிசயப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பின் நிமித்தமே நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்கோர்ஸ் உங்களில் சிலர் எங்களை தொடர்பு கொள்ளுகிறீங்க, அதனால உங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்க லைவ் சாட் மூலம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புவதன் மூலம் விவரங்களை தெரியப்படுத்துகிறீங்க. அதனால ஒரு இணைப்பு உண்டாகிறது. உங்களை அடையாளம் காண முடிகிறது. உங்க பெயர்கள் அநேக முறை வருவதன் மூலமாக உங்களை நாங்கள் முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் உங்கள் மீது எங்களுக்கு
ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் இருக்கிறது. ஒரு நேசம், கிறிஸ்துவின் நேசம் உண்டாகிறது கிறிஸ்துவின் அன்பினால். நீங்க துக்கப்பட்டால் நாங்க துக்கப்படுகிறோம். நீங்க மகிழும் போது, வெற்றி பெறும்போது, பதில்களை பெறும்போது நாங்களும் உங்களோடு மகிழ்வது என்பது நடக்குது. ஆகவே அவ்வப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எங்களுக்கு அனுப்புங்க. பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் அனுப்புங்க. அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க உடனடியாக ஒரு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். எந்த விதத்தில் நீங்க அனுப்பினாலும் அதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். நீங்க கேட்டு விட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. குறைந்தது கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் முறை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.